தற்போதைய அண்மை தகவல், பிலால் உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் பிலால் என்ற பெயரில் இயங்கக்கூடிய உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, உணவகத்திற்கு சீல் வைக்க என்ன காரணம்? வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் பிரியாணி கடைக்கு தற்பொழுது சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். கடந்த 30ஆம் தேதி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பிலால் பிரியாணி கடையில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிரியாணி மற்றும் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டிருக்கிறார்கள். இதனை சாப்பிட்ட அனைவருக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருகிறது. கடந்த 30ஆம் தேதி அன்று அவர்கள் ஷவர்மா சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் வாந்தி மற்றும் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பு இந்த பிரியாணி கடையில் ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள். இதனையடுத்து திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் 3 அதிகாரிகள் தற்பொழுது உணவகத்தை உள்ளே சென்று பார்த்தபொழுது உணவகம் மூடியிருந்தது. மேலும் அவர்கள் புதிதாக கொண்டு வந்த அந்த பூட்டினை கொண்டு வந்து தற்பொழுது சீல் வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் எனவும் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சார், விவரங்களுக்கு நன்றி முரளி.